ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் கையை தொட்ட உன் கரங்களில் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை தான் ஒப்படைக்க போறேன். உனக்கு விருப்பமானதையும் உன் மனம் எதிர்பார்த்த விஷயத்தையும் வரும் வெள்ளிக்கிழமையே உன் கைகளில் ஒப்படைத்து நீ உன் விருப்பம் போல உன் வாழ்வை சந்தோஷமாய் அனுபவித்து வாழும்படி எல்லா விஷயங்களையும் நான் செய்ய போறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்காக எல்லா முயற்சிகளையும் கஷ்டப்பட்டு செய்யும்போது அதில் உனக்கு வெற்றி கிடைக்காமல் நான் விட்டுவிடுவேனா என்ன? இங்கே இருக்க மனிதர்கள் எல்லாரும் அடுத்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கா, நல்லா இருக்கானான்னு பார்த்து ரசிக்கிறத விட அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கா, அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காங்களான்னு பார்க்குற மனிதர்களை விட அவன் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கான், அவன் எவ்வளவு பிரச்சனையில் இருக்கான், அடுத்தவன் வீட்டில் என்ன சண்டை நடக்குதுன்னு பார்த்து அதை ரசிக்கக்கூடிய மனிதர்களாகத்தானே இருக்கிறாங்க. என்ன செய்கிறது? எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறையான விஷயத்தை விட எதிர்மறையான விஷயங்கள் தான் சுலபமாய் போய் சேருது. நல்லதை தெரிஞ்சுக்கணுன்றதை விட கெட்டதை தெரிஞ்சுக்கிறதுல தானே எல்லாருக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்குது என் செல்லமே. ஓ வாழ்க்கையிலே பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நிச்சயமாக நீ என் அதிர்ஷ்டசாலி பிள்ளைதான். உன் மனசில் இப்போ இருக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி நீ எல்லாருக்கும் உண்மையாயிரு. அதுவும் உனக்கு உண்மையாக இருக்கும் மனிதர்களுக்கு எப்போதும் அவர்கள் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக உண்மையான விதத்தில் நடந்து கொள். உன்னை தாழ்த்த நினைப்பவர்கள் முன்பாக நீ ஒருபோதும் தாழ்ந்து போய்விடக்கூடாது என் செல்லமே. அவங்க முன்னால் தான் நீ கௌரவமாக தலை வாழ்ந்து காட்டணும். ஒருத்தரை பற்றி புறம் பேசி நம்ம ஜெயிச்சுடலாம் நினச்சி அடுத்தவர் வீட்டு கதையை போய் பேசி உன்னுடைய மதிப்பை நீயே தரம் தாழ்த்தி கொள்ளாதே. ஏன்னா அடுத்தவன் வீட்டு கதையை பேசும்போது அங்கே உன்னுடைய மதிப்பு என்பது கீழே குறைஞ்சு போயிடுது. யாருக்கிட்ட போய் பேசுனா நமக்கு எல்லாம் கிடைக்கும், யாரை நாடி இருந்தால் நம் வாழ்வில் எல்லாம் சரியாகும் என அடுத்தவரிடம் போய் அடிமையாக வாழ்ந்து உனக்கு தேவையானதை எல்லாம் நிறைவேற்றிக்கலாம உனக்கானதை நீயே பெறுவதற்கு என்ன முயற்சி செய்யணுமோ, என்ன கஷ்டப்படணுமோ அதை செய்து உனக்கான தன்மானத்தையும் கௌரவத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு. உன்னுடைய மூளையில் எப்போதுமே உன் எதிர்காலத்தில் நீ என்ன செய்யலாம், எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி உன் குடும்பத்தை காப்பாற்றுறது, பிள்ளைங்களை படிக்க வச்சு எப்படி ஆளாக்குறது, உன்னுடைய எதிர்காலத்தில் உன்னை எப்படி நல்ல வேலைக்கு கொண்டு வர்றது, அது இதுன்னு சொந்த வீடு கனவு, குழந்தைகள், வேலை, அது வருமானம்னு எவ்வளவோ விஷயங்கள் எதிர்காலத்தை நினச்சி உனக்குள்ள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது உன்னுடைய மூளை. அதே நேரத்தில் உன்னுடைய இதயம் மட்டும் சும்மாவாக இருக்குது. அது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையும் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய அவங்க இவங்க சொந்தம் சூலம் சுற்றம் உறவு பந்தம்னு யார் யாரோ செய்த செயல்களையும் அவர்கள் பேசிய பேச்சுக்களையும் அவங்க உன்னை கஷ்டப்படுத்தின விதத்தையும் நினச்சி நோகடிக்குதல்லவா? மூளையும் இதயமும் ஆளுக்கு ஒரு வேலை செய்யாமல் மூளை எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறதையும் இதயம் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கிறதையும் தடுத்து நிறுத்தி மூளையும் இதயமும் ஒரே விஷயத்தை பற்றி சிந்திக்கும்படி செய். அதுவும் எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? இந்த நிகழ்காலத்தை பற்றி யோசித்து இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களையெல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பற்றிய விஷயங்களை மூளை சிந்திக்கட்டும், அதை பற்றிய செயல்களை உன்னுடைய இதயம் செய்யட்டும். எப்போதும் எல்லா இடத்திலும் அன்போடும் பணிவோடும் பாசத்தோடும் நீ நடந்துக்கிட்டீன்னா உன்னுடைய இதயமும் மூளையும் ஒன்று சேர்ந்து உனக்கான சந்தோஷத்தை வரவழைக்கும். உன்னை மதிக்கும் மனிதர்களிடம் எப்போதும் மலர் போல சிரித்த முகமாக அன்பையும் பாசத்தையும் காட்டு. உன்னை ஒதுக்க நினைக்கும் நிராகரிக்கும் மனிதர்களிடமும் உன்னை மிதிக்க நினைக்கும் மனிதர்களிடமும் அவர்கள் மிதிக்க நினைக்கும் போதே அவர்களது கால்களை குத்தக்கூடிய முள்ளாக நீ இருந்துவிடு என் செல்லமே. அதில் எந்த தவறுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யார் உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு திரும்பி கொடு. மதிக்க முடியாதுன்னு நினைக்கிற மனிதர்களை நீயும் அலட்சியமாய் கடந்து போய்விடு என் செல்லமே. எப்போதும் எல்லா இடங்கள்லையும் நிதானமாயிருன்னு ஏன் தெரியுமா சொல்கிறேன்? எப்போதாவது நீ நிதானம் தவறி ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பாக செஞ்சிட்டினா, யோசனை இல்லாமல் அவசரப்பட்டு செஞ்சிட்டினா, அப்புறம் அந்த விஷயத்தை நினச்சி நீ வாழ்நாள் முழுவதும் யோசனை செய்யும்படியும் மன கஷ்டத்திற்கு ஆளாகும்படியும் நிலைமை மாறிவிடுமேன்னு செல்லமே. எப்போதும் எல்லா விஷயங்களையும் யோசித்து செய்கின்றது போல தான் இன்னொன்னையும் உனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் உன்னுடைய மன பலவீனத்தையும் உன்னுடைய உடல் கஷ்டத்தையும் உனக்கு இருக்கக்கூடிய ரகசியத்தையும் எதையுமே யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் கேட்குற மனுஷன் அவனும் மனிதன் தானே, எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டான். எப்போதாவது அதையே உனக்கு எதிராக பயன்படுத்தி தன் வாழ்வில் தான் நினைத்ததை சாதித்து கொள்ள நினைப்பான் என் செல்லமே. உன்னுடைய பலமோ பலவீனமோ கவலையோ சந்தோஷமோ ரகசியமோ துக்கமோ எதையுமே அடுத்தவங்க கிட்ட போய் பேச வேணாம், சொல்லவும் வேணாம், பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம்.
எதுவுமே சுலபமாக கிடச்சிட்டா இங்கே உள்ள மனிதன் அலட்சியமாகத்தான் நினைப்பான். அதனால தானே பல விஷயங்களை நினச்சவனே கொடுக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு சோதனைகளை அனுபவித்த பிறகு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை எல்லாரையும் அவ்வளவு சுலபமாக நம்பி விட வேணாம். ஏன்னா இங்கே தேவையில்லாமல் யாரும் யார்கிட்டையும் வந்து பழகிறதோ பேசுகிறதோ கிடையாது என் செல்லமே. நான் உன்னை கைவிட்டுட்டதா நினச்சி தானே கவலைப்படுற. ஆனால் நான் உன்னை கைவிட்டதா நீ நினச்ச சமயத்தில் தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை உனக்கு புரிய வைக்கிறதுக்கே நான் முயற்சி செஞ்சேன். உண்மையிலேயே நீ கஷ்டப்படும் போது நான் வந்து உனக்கு உதவி செஞ்சுருந்தேன்னா உன்னை சுற்றி இருக்கவங்க யார் எப்படின்ற உண்மையே உனக்கு தெரிய வந்திருக்காது. அதனால்தான் நீ கஷ்டப்படும் போது அமைதியாக தள்ளி இருந்து நான் வேடிக்கை பார்த்தேன் செல்லமே. அப்போது தெரிந்து விட்டதல்லவா உனக்காக ஓடி வந்த உறவுகள் யாரு, உன்னை விட்டு வேகமாக ஓடி போனவர்கள் யாரென. இங்கு எந்த மனிதரும் தானாக மாறுவது கிடையாது. எல்லாரும் பிறக்கும்போது ஒரே மாதிரி நல்லவங்களாக தான் பிறந்தாங்க. ஆனால் அடுத்த மனிதனுடைய செயல்தான் ஒரு மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் அறிவாளியாகவும் ஏமாளியாகவும் மாற்றிவிட்டது. நீ எப்படி மாறப்போறன்றது மட்டும் யோசிச்சுக்கோ. அடுத்தவனை முழுவதுமாக நம்பி ஏமாந்து போகவும் வேண்டாம், அல்லது கஷ்டப்பட்டு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளவும் கெட்டவனாக மாறிவிடவும் வேண்டாம். எப்போதும் நிதானமாக யோசித்து உன்னை அறிவாளியாக மாற்றிக்கொள்ள பழகு. கஷ்டங்களே வந்தாலும் அதை எப்படி நேர்மறையாக மாற்றிக்கிறதுன்னு யோசி. பிரச்சனைகளும் எதிர்மறை எண்ணங்களும் உனக்குள்ள உருவானாலும் அதை எப்படி சரி செய்து நேர்மறையாக மாற்றிக்கொள்ளலாம் என யோசித்து அறிவாளியாக மாறிவிடு என் செல்லமே. ஏதாவது அடுத்தவனுக்கு உபதேசம் சொல்லுவாங்க, அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்லுவார்கள். ஆனால் அப்படி ஊருக்கு உபதேசம் செய்யும் மனிதர்கள் யாரும் தன் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கவே மாட்டார்கள் என்பதுதான் உறுதியான உண்மை. நண்பன் எப்போதுமே உன்னுடைய தவறை நேருக்கு நேராக சொல்லும்போதே நீ திருத்திக்கோ. அப்படி இல்லாமல் அதெல்லாம் என்ன இருக்குது, எல்லாரும் செய்கிறது தானேன்னு மீண்டும் மீண்டும் நீ தவறு தொடர்ந்து செய்யும்போது 4 பேர் முன்பாக எதிரி உன்னை விமர்சிப்பான். அதுவே உனக்கு அசிங்கமாக மாறிப்போகும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தவறை நீ அறியாமலேயே துரோகி அடுத்தவனுக்கு சொல்லி நேரம் பார்த்து உன்னை வீழ்த்தவும் முயற்சி செய்வான் என் செல்லமே. அதனால தான் எப்போதுமே தவறுன்னு தெரியும் போதே அதை திருத்தி கொள்ளக்கூடிய ஆளாக மாறிடுன்னு சொல்கிறேன். இங்கு வாழும்போதே அதிகம் ஆட்டம் போட்ட மனிதர்கள் எல்லாம் சாகும்போது கூட ஒரு நாதியும் இல்லாமல் தானே செத்து போகிறாங்க. எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்பும் பண்பும் பாசமும் காட்டக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு. உன்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு உனக்கு தைரியமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ பழகினால் அதன் மூலமாக நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையை சாதிப்பாய். துரோகி உனக்கு எதிரில் தான் இருப்பான், உன்னை விட்டு வெளியில் தான் இருப்பான். நீ தேடிக்கிட்டு இருக்காத. உன் கூட உறவாடி கொண்டு உன்னை கெடுக்க நினைப்பவன் தான் துரோகி. உன் கூடவே இருந்து அப்படி யார் உனக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக மாறிவிடு என் செல்லமே. எப்போதும் உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ யாருன்னு தெரிஞ்சா போதும். உன்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா எனக்கும் உன்னை பற்றி தெரியும். அப்படி இருக்கும்போது நீ யார் என்பதை அடுத்தவருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. எப்போதும் அதிக அன்பு காட்டி அதிகமாய் பாசம் வைத்து அதிகமாய் நம்பிக்கை கொடுத்து நீ யாரிடமும் ஏமாந்து போய்விட வேணாம். அதிக அன்பு கூட உன்னை அனாதை ஆக்கிவிடும் என் செல்லமே. யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சால் மன்னிச்சிடலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் அதை செய்து கொண்டே இருக்கும்போது அது தப்பாக மாறிவிடும். உன்னுடைய தவறு குறை எது என கண்டுபிடித்து அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய். நான் உனக்கு துணையாய் இருந்து நல்லது செய்வேன்.